ஒரு காலத்துல இந்தியாவில் ஃபோன்னாலே அது நோக்கியா தான். உங்க வீட்லயும் கண்டிப்பா ஒரு நோக்கியா 1100 இல்லைன்னா 3310 கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு டைம் சார்ஜ் போட்டா 3 நாளைக்கு பேட்டரி நிற்கும். கீழே விழுந்தாலும் உடையவே உடையாது. உலகத்தோட 50% மொபைல் மார்க்கெட்டை தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த கிங் தான் நோக்கியா. ஆனா இப்ப அந்த நோக்கியா எங்க? சாம்சங், ஆப்பிள், ஜியாமின்னு எல்லாரும் மேல போயிட்டு இருக்க உலகத்தையே ஆண்ட நோக்கியா மட்டும் எப்படி மண்ணோட மண்ணா போனாங்க? அவங்க பண்ண அந்த ஒரு தப்பு என்ன? இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறேன். நான் உங்க கலில் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் ஷிட். தி ரைஸ் ஆஃப் நோக்கியா. 2000ல இருந்து 2007 வரைக்கும் நோக்கியாவை அசைச்சுக்க ஆளே இல்லை. அவங்க என்ன ஃபோன் ரிலீஸ் பண்ணாலும் அது ஹிட் ஆச்சு. கேமரா ஃபோன், மியூசிக் ஃபோன், கீபேட் ஃபோன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹார்ட்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதை நம்பி தான் அவங்க இருந்தாங்க. த டர்னிங் பாயிண்ட். ஆனா 2007ல அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் ஒரு டச் ஸ்கிரீன் போனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது வரைக்கும் பட்டன் அமைக்கி பழகின உலகத்துக்கு டச் ஸ்கிரீன் ஒரு புது அதிசயமா இருந்துச்சு. இதே நேரத்துல கூகுள் கம்பெனி ஆண்ட்ராய்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. கூகுள் நிறைய மொபைல் கம்பெனி கிட்ட போய் நம்ம சேர்ந்து ஆண்ட்ராய்டு போன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ பெரிய கம்பெனியான சாம்சங் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நோக்கியா, த பிக் மிஸ்டேக். நோக்கியா கிட்ட கூகுள் போனப்போ நோக்கியா என்ன நினைச்சாங்கன்னு தெரியுமா? நான் தான் மார்க்கெட்டோட லீடர், எங்களுக்கு இருக்கு கூகுளோட ஹெல்ப், எங்க கிட்ட தான் சிம்பியன் ஓஎஸ் இருக்கேன்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நோ சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாரும் டச் ஸ்கிரீனுக்கும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கும் மாறிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நோக்கியா இன்னும் பழைய பட்டன் ஃபோன்லையும் ஸ்லோவாக வேலை செய்கிற சிம்பியன் சாஃப்ட்வேர்லையும் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ட்ரெண்ட் மாறுறதுன்னு அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. சாம்சங்கும் ஆப்பிளும் ராக்கெட் வேகத்தில் மேலே போக நோக்கியா பாதாள குழியில் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து போய் மைக்ரோசாஃப்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. விண்டோஸ் ஃபோன் விட்டு பார்த்தாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மக்கள் நோக்கியாவை மறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் உலகத்தை ஆண்ட ஒரு கம்பெனி தன்னோட இடத்தை காப்பாற்றிக்க முடியாமல் அழிஞ்சு போனாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாற்றம் ஒன்றுதான் மாறாது, காலத்துக்கு ஏற மாதிரி நம்மளும் மாறிக்கணும். இப்படி மாறாம போன நோக்கியா வீழ்ச்சி சந்திச்சாங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஃபால் ஆஃப் நோக்கியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த கம்பெனி பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.